திருவள்ளூர் அருகே குடிசை வீட்டில் வசித்து வந்த பழங்குடியின பெண்ணிற்கு பொங்கல் பரிசாக புதிய வீடு கட்டி தந்து திறந்து வைத்த சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் புலியூர் கிராமம் அருகே உள்ள என் கண்டிகை கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின பெண் சுஜாதா இவர் தனது மகளுடன் உடல்நிலை சரியில்லாமல் குடிசை வீட்டில் வசித்து வந்த நிலையில் அவருக்கு போதிய வாழ்வாதாரமும் பராமரிப்பும் இல்லாத நிலையில் அதனை கேள்வியுற்ற கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த பாரத் ஆக்சிஜன் நிறுவனர் தசிந்து கிழமன் அவரது சொந்த செலவில் அவருக்கு புதிதாக வீடு ஒன்றை கட்டித் தந்து பொங்கல் தினமான இன்று அவருக்கு பொங்கல் பரிசாக அதனை குத்து விளக்கு ஏற்றி திறந்து வைத்து அவருக்கு புத்தாடை இனிப்பு வழங்கி அங்கு வசிக்கும் மக்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார். உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள பெண்ணை உரிய முறையில் உணவு வழங்கி பராமரிக்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் உள்ள பழங்குடியின குழந்தைகள் முறையாக கல்வி கற்க செல்ல வேண்டும் எனவும் கல்வி கற்றதனால் தான் கேரள மாநிலத்தை சார்ந்து இருந்தாலும் தங்களை போன்றவர்கள் நல்ல நிலைக்கு வர முடிந்ததாகவும் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு சீருடை சைக்கிள் என அனைத்தும் வழங்குவதால் 12ஆம் வகுப்பு வரையாவது படித்தால் மட்டுமே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பள்ளிக்கு குழந்தைகளை பெற்றோர் அனுப்ப வேண்டும் என்றும் பொங்கல் திருநாளில் மாங்குடி இன மக்களிடம் வேண்டுகோள் வைத்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் பரிசாக பழங்குடியின பெண்ணுக்கு வீடு கட்டி வழங்கி அதனை திறந்து வைத்து அவர்களுடன் பொங்கல் கொண்டாடிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து சிந்து கிழமன் குடிசை வீடுகளில் மழை வெள்ளத்தில் அவர்கள் படும் இன்னல்களில் இருந்து மீளும் வகையில் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 45 பேருக்கு அவரது சொந்த நிதியில் வீடு கட்டி கொடுத்து அவர்களுக்கு உதவி வருவது குறிப்பிடத்தக்கது. வள்ளலார் சபையை சேர்ந்த ஜெயச்சந்திரன் மற்றும் MP ஜேக்க பாதிரியார் ஆகியோர் இணைந்து குத்து விளக்கு ஏற்றி அங்குள்ளவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வீட்டினை பயனாளிக்கு வழங்கினர். இதில் ஆல் இந்திய மறுநாடன் மலையாளி அசோசியோசன் தேசிய பொருளாளர் இந்துகலாதரன், துணை செயலாளர் பிரசித்குமார், ஐமா திட்ட தலைவர் சஜிவ் வர்கீஸ், சிபு ஜோசப், யுவகேரளா ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் ராஜன் மாதவன், துணைத் தலைவர் சபுஜி பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டு பாரத் ஆக்சிஜன் நிறுவனர் சிந்து கிழமன் அவர்களின் சேவையை பாராட்டி கௌரவத்தினர். വളരെ സന്തോഷമുണ്ട്. ഒരു കുടുംബത്തിന് അല്ലെങ്കിൽ ഒരു ഫാമിലിക്ക് ഒരു വീട് പാർട്ടിസിപ്പേറ്റ് ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് ഒരു വലിയ സന്തോഷമുള്ള കാര്യമാണ്. കാരണം മനുഷ്യൻ്റെ ഏറ്റവും അടിസ്ഥാനപരമായ ആവശ്യം 3 സംഗതികളാണ് വേണ്ടത്. അവന് 1 ഭക്ഷണം, 2 വസ്ത്രം, സന്തോഷമാണ്. അങ്ങനെ ചെയ്യുന്നവരോട് നമുക്ക് എപ്പോഴും ഒരു റെസ്പെക്റ്റ്, സ്നേഹവും ഒരു ആദരവും ഒക്കെ ഉണ്ട്. പ്രിയപ്പെട്ട മിസ്റ്റർ ക്ലെമന്റ് അദ്ദേഹത്തിൻ്റെ ഇൻഡസ്ട്രി ബിസിനസ്സിൽ നിന്നൊക്കെ ലഭിക്കുന്ന വരുമാന ഇൻകത്തിൻ്റെ ഒരു പാർട്ട് ഇങ്ങനെയുള്ള ആവശ്യങ്ങളിൽ ചെലവഴിക്കുന്നതിൽ വലിയ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ, നല്ല ചിന്തകൾ നൽകട്ടെ. മുമ്പോട്ടും ഇതുപോലുള്ള നല്ല പ്രവർത്തനങ്ങൾ അനേകം ആളുകൾക്ക് സപ്പോർട്ട് ആകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുകയാണ് അവസാനിപ്പിക്കാം. ദൈവമായ കർത്താവെ, സന്തോഷമുള്ള ഈ ദിവസത്തിനായി നിന്നെ ഞങ്ങൾ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. മക്കളെ ഓർക്കുകയും അവർക്ക് സന്തോഷമായി സമാധാനമായി ഇവിടെ ജീവിക്കുവാൻ ഇടയാകണമേ. അവരുടെ ജീവിതത്തെ അവിടെ നിന്ന് അനുഗ്രഹിക്കണമേ. എല്ലാ കാലവും നല്ല സമാധാനമായി, സന്തോഷമായി, അനുഗ്രഹകരമായി ജീവിക്കുവാൻ മുമ്പോട്ടുള്ള ദൈവികമായ ഒരു മനസ്സിനായി ഞങ്ങൾ നിനക്ക് നന്ദി പറയുന്നു. ഈ പ്രവർത്തനം മുമ്പോട്ട് കൊണ്ടുപോകാനുള്ള സാഹചര്യവും കഴിവും കൊടുക്കണമേ. ഈ പ്രയാസപ്പെടുന്നവർക്ക് സപ്പോർട്ട് കണ്ണുനീരൊപ്പുവാൻ, അവർക്ക് കൈത്താങ്ങലാകുവാൻ ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും നല്ല ചിന്തയും നല്ല ആലോചനകളും നൽകാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. ഒരിക്കൽ കൂടി ഈ സന്തോഷത്തിനായി ഞങ്ങൾ നിനക്ക് നന്ദി പറയുന്നു. പ്രിയപ്പെട്ട ക്ലെമന്റിനെയും വീട്ടിൽ താമസിക്കുവാൻ പോകുന്ന പ്രിയപ്പെട്ട മക്കളെയും ഒരിക്കൽ കൂടി ഓർക്കുന്നു. ഞങ്ങൾ നിനക്ക് സ്തുതിയും സ്തോത്രവും സമർപ്പിക്കുന്നു, ഇപ്പോഴും എല്ലായ്പ്പോഴും എന്നേക്കും തന്നെ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஒரு பிளாஸ்டிக் கூட வச்சுட்டு அப்படியே இருந்தாங்க. அந்த போய் பார்த்தவர் அது வீடை வேணும் தான் சொன்னார். நான் கெட்டு கொடுத்த பிறகு அவர் 10 வருஷம் இருந்தாங்க அந்த வீடுல. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 40 பசங்களை எல்லாம் நாங்கள் ஏன் இப்படி முன்னாடி நிற்க தெரியுறாங்கல்லாம். அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படாங்க படிக்க வச்சாங்க. நீங்கள்லாம் பசங்களை படிக்க வச்சது தான் நீங்கள் எல்லாம் முன்னுக்கு வர முடியும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் தான், அடுத்த உங்கள் பசங்க எல்லாம் முன்னுக்கு வருவாங்க தான். படிக்க வைக்கணும் பசங்களை. நாங்கெல்லாம் படித்ததுனால இன்னைக்கு இவங்க முன்னாடி நிற்கிறாங்க. நாங்கள் எல்லாம் கேரளாக்காரங்க அத்தனை பேரும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படிக்க வச்சு தான் வாடகை முன்னுக்கு வர முடியும். அதுக்கு நீங்கள் சொல்லணும். நீ பசங்களை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு போடா, அட்லீஸ்ட் +2 படித்தா போதும். ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும். 8வது படித்து வேலைக்கு போகிறது கிடையாது. +2 படிச்சுட்டு பசங்களை அனுப்பி ஏற்பாடு பண்ணுங்க. கவர்மெண்ட் எவ்வளோ தரும் இதை பண்ண தெரியுமா? சாப்பாடு போகிறாங்க, ட்ரெஸ்ஸு போகிறாங்க, சைக்கிள் தராங்க. அந்த ராமூர் என்ன பண்ணால் பசங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. எத்தனை வாடி சொல்கிறது ஏன்னா சொல்லி புரிய. இப்போ ஸ்கூல் போகிறாங்க, ஏற்பாடு கொஞ்சம் போயிட்டு கண்டிப்பாக இதுவே இந்த அம்மா நல்லா பார்த்துக்கலாமே. இந்த வீடு இந்த அம்மாவுக்கு கட்டி கொடுத்துருக்கு. இந்த அம்மாவுக்கு சாப்பாடு போடலன்னா வழி எடுத்து எந்த ஒரு முகமது